ஹொரணை அங்குருவா தொட்ட பட்டகொட பகுதியில் இயங்கி வந்த சினஹாசி கெதல்ல முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். விபத்தின் போது காயமடைந்த மேலும் 6 பேர் ஹொரணை மற்றும் கல்பாதி வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த ஜூன் 3ஆம் தேதி மாலை இந்த இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது சுமார் அங்கு 72 பேர் தங்கியிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திலேயே 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 3 உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இல்லத்தின் உரிமையாளர் ஹொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஜூன் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் லக்மினி விதானகே உத்தரவிட்டிருக்கிறார். நீதவான் லக்மினி விதானகே மற்றும் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் நேரில் சென்று கள பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த இல்லம் முறையான பதிவு மற்றும் அனுமதியின்றி இயங்கி வந்தமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுப்படுத்துகை அமைச்சர் உபாலி பன்னிலகே, முதியோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 5க்கு மேற்பட்ட முதியவர்களை பராமரிக்கும் எந்த ஒரு இல்லமும் தேசிய முதியோர் செயலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும். 2000ஆம் ஆண்டின் முதியோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்ட எண் 9 படி 5க்கு மேற்பட்ட முதியவர்களை முதியோர் இல்லமாக கொண்டு இயங்கும் எந்த ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ தேசிய முதியோர் செயலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி மெலனிய பிரதேச செயலாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் இந்த இல்லத்தின் அவநிலை மற்றும் அபாயகரமான சூழல் குறித்து தேசிய முதியோர் செயலகத்துக்கு தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் இந்த இல்லத்தின் அதிகபட்ச கொள்ளளவு 15 பேர் மட்டுமே என்ற போதிலும் அங்கு 48 பேர் கடுமையான நெருக்கடிக்கு மத்தியிலும் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஒரே கட்டிலில் 2 உறங்கியதுடன் கட்டில்களின்றி பலர் தரையில் உறங்க வேண்டிய அவல நிலை காணப்பட்டது. இல்லத்தினுள் கடுமையான துர்நாற்றம் மற்றும் அசுத்தமான சூழல் நிலவியதுடன் புதிய கழிப்பறை மற்றும் குளியலறை வசதிகள் இருக்கவில்லை. இல்லத்தின் பின்புறத்தில் பாதுகாப்பு வேலி இல்லாததால் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து தப்பியோடும் அபாயம் நீடித்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் குறித்த விரிவான விசாரணைகளை மேற்கொள்ள 3 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன.